பற்றில்லா பயமில்லா வாழ்வு. இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நெச்சரிக்கை இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். உலக பற்று இல்லா பயமில்லா வாழ்வு. 2 வாழ்வு நமக்கு வேணும். ஒன்று, உலகத்தின் மீது பற்று இல்லாத வாழ்வு, உலகத்துக்கு பயப்படாத ஒரு வாழ்வு. உலகத்தின் மீது நமக்கு பற்று இருக்கக்கூடாது. எரேமியா 32:33 வாசிப்பது போல, உலகத்துக்கு அவங்க முகத்தை காமிச்சாங்க, நாமும் உலகத்துக்கு முதுகை காண்பித்து கடவுளுக்கு முகத்தை காண்பிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். மத்தேயு நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 31 முதல் 33 வரை வாசிப்பது போல, எதனை உண்போம், எதனை உடுப்போம், எதனை குடிப்போம் என்று அல்லாமல் கடவுளுடைய அரசையும் அதற்கு உதவியும் முந்த தேடுகிற பிள்ளைகளாக இருக்கிற பிள்ளைகள் யாராக இருக்கிறார்கள்? உலக பற்று அற்றவர்கள். 2வது பிரியமானவர்களே, பயமில்லாதவர்கள். உலகத்தில் வாழ்கிறனா பயமில்லாதவர்களாக இருக்க வேண்டும். மத்தேயு நற்செய்தி 10:28 வாசிப்பது போல, உடலை கொள்வதற்காக அஞ்சாதீர்கள், உடலையும் ஆன்மாவையும் நரகத்தில் அழிக்க வல்லவரான கடவுளுக்கு அஞ்சுங்கள் சொல்ல, கடவுளுக்கு அஞ்சக்கூடியவர்களாய் தெய்வ பயத்தோடு வாழ்கிற பிள்ளைகள் உலக பயமற்றவர்கள். அவர்கள் தான் சொல்வார்கள், பிலிப்பியர் 4:13 வாசிப்பது போல, எனக்கு உறுதி ஊட்டும் இயேசுவினால் எதையும் செய்யும் ஆற்றல் உண்டு. ஆக இத்தை அனுபவத்தை பெற்றுக்கொள்வோம். உலக பற்று அற்றவர்களாக, உலகம் பயம் இல்லாதவர்களாய் வாழ்வோம். கடவுளுடைய திருநாமத்தை மகிமைப்படுத்துவோம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.